Hi guys, welcome back to our channel Maria Sharlin Recipes. ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ரிக்வெஸ்டான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டி கடை ஜெல்லி மிட்டாய். ஸோ எல்லாருக்குமே ஃபேவரட். ஸோ எனக்குமே இது ஃபேவரட் தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரே ஃப்ளேவர் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிம்பிளாக பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக நான் சொல்லியிருப்பேன், எது பண்ணோம் எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நம்ம ஜெல்லி வந்து சூப்பர் டேஸ்டியாக கடையில் விற்கிற மாதிரி ஃப்ளஃபியாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்கள் வீட்டில் மாங்காய் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயினர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அடி பிடிக்காதே இருக்கும். இந்த மாதிரி குறைன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதை வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸ்ட்ரெயினர் பண்ணிட்ட உடனே. அப்போ தான் நம்ம ஜெல்லி வந்து ஃப்ளஃபியாக வரும். ஸோ இப்போ மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜெலட்டின் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அகர் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ சர்க்கரை பாகு ரெடி பண்ணக்குள்ளே நம்ம கிட்ட தான் இருக்கணும். மற்ற வேலைகள்லாம் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு அந்த கவுனை வந்து மறந்துடுவோம். அதுக்கப்புறமா வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு சரியாக வராது. இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர், தென் அதில் பாதி வந்து சர்க்கரையை எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சக்கரை பாகு தயாராக இருக்கான்னு செக் பண்ணலாம். பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது போட்ட உடனே வந்து ரவுண்ட் ஆகலை, தண்ணியாக வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா கையில் வந்து அப்படியே பால் மாதிரி உருட்டுறதுக்கு வருது. இதுதான் வந்து இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜெலட்டின் மிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு தயார் பண்ணோம்ல, அதை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தயார் பண்ணி இருக்கக்குள்ளே பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாமளும் வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவோம். ஸோ இந்த மிக்ஸி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க போகிறீங்கள, அந்த கண்டெய்னரில் வந்து டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து ஓரம் பகுதியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. தென் இதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 8லேருந்து 9 ஹவர் வந்து வச்சோம்னா நம்ம ஜெல்லி ரெடியாக இருக்குது. ஸோ நான் இப்போ ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சாச்சு. நானும் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டேன். ஸோ இப்போ போய் பார்க்கலாம். ஓகேவா, கரெக்டாக தான் இருக்கும். 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இருக்கணும். ஸோ அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து இதுவாக இருக்குது, ஜெல்லி டைப்பில் இருக்குது. இப்படியே சாப்பிட்றலாம் போல். ஸோ சர்க்கரையில் சாப்பிட்டோம்னு நல்லாயிருக்கும். வாங்க. ஸோ நான் வந்து 5 hours to 6 hours இருக்கும். அது வரைக்கும் தான் நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணேன். எப்படா எடுத்து சாப்பிடுவோன்ற மாதிரி சுறுசுறுப்பாக எடுத்துட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக வந்துருச்சு இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட வந்து 9 hours வந்து ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜெல்லி வந்து கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்தாச்சு. ஸோ கார்னரில் ஒட்டின்னு இருக்கும்ல, ஸோ அதனால் கத்தியை வச்சு நல்லா வந்து அதை எடுத்து விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளேட்டில் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க, நிறைய வேண்டாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜெல்லி சூப்பராக இருக்குது. அதை வந்து இந்த சுகர் பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 2-3 வாட்டி, அந்த சுகர் வந்து ஒட்டுற அளவுக்கு. ஸோ நான் சீக்கிரம் எடுத்ததுனால வந்து கொஞ்சம் போல் நல்லா வரலை. தென் வந்து நான் பீஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஆனாலுமே வந்து அது லிக்விடாக தான் இருக்குது, இன்னும் வந்து சாலிட் மாதிரி வரல. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து 8 to 9 hours வந்து தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கணும். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இங்கே பார்த்திங்கன்னா குட்டியாக குருவி மாதிரி உட்காந்து இருக்குது இந்த பிளேட்டிங்கில். ஸோ அது மேலே வந்து சர்க்கரையை வந்து தூவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி ஜெல்லி பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த குருவி இதில் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலுமே வந்து டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு. இப்போ ஃபைனலி நம்ம பெட்டி கடை ஜெல்லி மிட்டாய் ரெடி. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து எப்படா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ நானுமே வந்து
வந்து பிளேட்டிங்லாம் பண்ணிவிட்டு குருவிக்கெல்லாம் ஓட்டிட்டு நானுமே சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.